ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் காம்போ இருக்கோம்டா. ரொம்ப அண்ணன் தம்பியும் சேர்ந்துருக்கோம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். அதாவது கடமைகள் உண்டா? என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம் தெரியுமா உனக்கு? தெரியல சேப்பா, அதுதான் கேக்குறோம். எங்க இருக்கீங்க? கடமை கோளுக்காண்டி ஏங்கி கொண்டு பாத்து கொடுத்தாங்க. குரல் வேற இல்ல. நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு கூப்பிடவே இல்லை. நானே வந்துட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுவியா? வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுவியா? காலிஃப்ளவர் 65 சாப்பிடுவியா? ஜவ்வரிசி பாயசம் சாப்பிடுவியா? என்ன சமைக்கலாம் ஒரு வாய் கொடுக்க மாட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு. சூப்பர். கொத்தமல்லி போடு. சார் இன்னைக்கு என்ன ஏதாவது வேலை கொடுங்க சார். ஏதாவது வெங்காயம் கட் பண்ணுவோம். நல்லா இங்க ஏற்கனவே ஆளுங்க ஜாஸ்தி இருக்காங்க. ஓகே. அதனால நான் கூப்பிடும்போது வாங்க. கிள்ளி போடுறதாலும் பரவாயில்ல. எது? கிள்ளி அடுப்புல போடுறதால நாங்க போடுறோம். கழுவி வருது பாத்திரம் நீங்க யாரா பவித்ரா இருக்கானு தேடு. இதெல்லாம் கண்ணனே உன்னோடு நிக்கிற நாள தான் குக்கிங்ல திக்கிற. அதே ஒரு படத்துல வரும்ல. ஒரு நிமிஷம் சிவா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. மானி 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 என் ஜீவன் ஜீவானி. அப்படியே வாங்கி சாங்கி நடுறாங்க. வாங்கி 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 என் ஜீவன் ஜீவானி. சபாஸ் மாமா. சமையலுக்கு ஃபேமஸ் ஆன பாட்டு இது. உன் சமையலறையில் நான் அப்பா சக்கரையா. ஓ மை காட். அத்திலா நண்பர்களே. இல்ல அப்பா சொன்னாங்க நீ வந்து சக்கரடா. சரி ஆட வேணாம்டா. நீ எங்கடா இங்க? ஒரு பொம்பளை பொண்ணு டாலர் செஞ்ச கை இப்படி இருக்கணும்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு. ஏய் டேய் ஓட்ட தக்காளி மூக்கா. இங்க பாரு என் கைய பாரு. என்ன சீட்டிங் பண்றியா? என்ன தம்பி என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரமா வேணும். ஓகே ஷெஃப். டக்கு பண்ணுங்கடா. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. தம்பி பட்சார பாத்தியா? என்னடா? பட்சாரா இது. என்ன டோட்டல் சமையல்காரர மாதிரி இருக்கீங்க? தலைவா என்ன தெரியுமா? முழுசா கேட்டரா மாறணும் பட்டப்பா. அடுத்த அரை மணி நேரத்துக்கு கிண்டினே இருக்கணும். என்ன சொல்ற? இந்த ரெசிபில ரொம்ப முக்கியமான வேலை இது அரை மணி நேரம் கிண்டுறது. கிண்டும் போது தக்காளி நசுங்க கூடாது. தக்காளி நசுங்கிச்சு நீ காலி. தக்காளி நசுங்காம கிண்டு. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்திமரம். என்ன போட்டா ஓட்டுற? தீமரம் அகில அகில. வேலை சொல்லியே கொல்றாங்க. ரொம்ப கஷ்டமான முறையில நாங்க சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படிங்கறத காமிக்க போறோம். அவ்வளவுதானே. குடு. பொறுமையா குறித்து மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க. 1500 சப்பாத்தி போடுங்க. 1500 சப்பாத்தியா? அச்சச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. 750 கோயிலுக்கு கொடுத்துருவோம். இங்க ஒரு 500 600 இங்க வச்சுக்குவோம். 500 600 சப்பாத்தி போட போறோமா? அதாவது மக்களே இந்த மிஷின் வந்து சப்பாத்தி மாவை பிணைஞ்சு கொடுக்கும். அந்த மிஷின் சப்பாத்தி மாவையே வந்து ஸ்லைட் பண்ணி கொடுக்கும். உள்ள இருக்க மிஷின் வந்து சப்பாத்தி போட்டு கொடுக்கும். 500 இல்ல 10,000 சப்பாத்தி போடலாம். உண்மையாலுமே இன்னைக்கு வந்து செம்மையான டாஸ்க் தாங்க. பாத்தீங்க அப்படின்னா நம்ம செஃப் வந்துட்டு 200 பேருக்கு வந்து காலிஃப்ளவர் 65 சமைச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல வெறும் உப்பு மிளகு மட்டும் இல்ல, நம்மளோட செஃபோடைய அன்பு பாசம் எல்லாம் கலந்துருக்கு. இங்க பாருங்க. என்னடா கல் ஆங்கர கேஜிபி ஆஷ் மாதிரி வந்தடா. இப்ப அதுல கல்லு ஒடிக்கிற மாதிரி ஆக்கிடா. என்ன இப்படி இருக்க? மக்களுக்கு சமைக்கணும் வந்து எல்லாம் மாறிடும்டா. சூப்பர் மாப்ள. நீ சமைக்கவே இல்லையே. பேசிட்டு மட்டும் தான் இருக்க. ஏய் என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க? கரி லீவ்ஸ் போடுறீங்களா? நீங்க ஒருத்தர் கறி மாதிரி கறிக்கிட்டு இருக்கா. கரி லீவ்ஸ் போடுறியா மாட்டீங்க? அந்த குடும்பம் எவ்வளவு அழகா ஒற்றுமையா வந்துட்டு ஒரு காலிஃப்ளவரை வந்துட்டு கிண்டிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பம். ஆனா நம்ம குடும்பம் பாத்தீங்களா? யாருமே இல்ல. டூரிஸ்ட் ஃபேமிலியா? ஏய் ஏய் டைம் இல்ல. என்னதான்டா பண்றீங்க? ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டோப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.